ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பரோட்டாவே தோற்று போகிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இதை 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை மசிச்சுட்டு இது கூடவே நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், பாதி போல் வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள். இது கூட சேர்க்குறதுக்கு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சொன்ன அளவுகளில் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி கப் அளவுக்கு வறுத்த கடலை எடுத்து அதையும் பொடிச்சு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு இந்த அளவுக்கு திக்காக கிடைக்கும் மாவு. இப்போ இதை ஒரு பட்டர் பேப்பர் இல்லைனா ஒரு வாழை இலையில் லேசாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்ட தான் செய்யும், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக தட்டிட்டு இது இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே இந்த வாழை இலையை திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு செகண்ட் விட்டிங்கன்னா இந்த இலை தனியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ இதையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட அருமையான ஜவ்வரிசி அடை ரெடி ஆயிடுச்சு. பெருசாக எந்த ஒரு சைடிஷ்மே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சாம்பார் இல்லை தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நான் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.